இல்ல நாங்க நிதி நிலைமையை சரியா கையாளுற திமுக அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கிளைம் பண்றாரு. அதான் இது ரொம்ப தவறான மக்களை ஏமாற்றக்கூடிய பேச்சு. எப்படின்னா, போராடக்கூடிய அத்தனை ஊழியர்கள் இருக்காங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், மருத்துவர்கள், அத்தனை பேரும் கடந்த 2 மாதமா தமிழ்நாட்டில் போராடிட்டு இருக்கான். தினம் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறீங்க, மறுபடியும் காலைல வந்து போராடுறான். அப்போ என்ன நீங்கள் கொடுக்குற பதில் என்ன? துறை சார்ந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் நிதி நிலைமை சரியானோன்னு நாங்கள் கொடுப்போம், இப்போ எங்ககிட்ட நிதி இல்லை. சென்னை பல்கலைக்கழகத்தில் 2015லேருந்து 2025 வரைக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு கால பலன்களை கொடுக்க முடியலன்னு வழக்கு போட்ட பொழுது 90 கோடி ரூபாயை மாநில அரசு உடனடியாக விடுவிக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் போடுது. தமிழக அரசு 20 கோடி தான் ரிலீஸ் பண்ணுது, 70 கோடி எக்ஸ்ட்ராவுக்கு ரிலீஸ் பண்ணலை. கேட்டால் நிதி இல்லைன்றார் நிதித்துறை செயலாளர். 70 கோடியை கொடுக்க கையில் பணம் இல்லைன்னு சொல்ல நிதித்துறை செயலர் இன்றைக்கு 1,31,00,000 பெண்களுக்கு 5,000 ரூபாய், எத்தனை கோடி வருது? அது எத்தனை ஆயிரம் கோடி வருது? எங்க இருந்துங்க இந்த பணம்? 60,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து எங்க இருந்துங்க இந்த பணம் இன்னைக்கு வந்தது?